வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல். நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஆன்லைன் ஜாப் பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் டைப் ஆஃப் டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு மணி தராங்க. இதில் எப்படி அப்ளை பண்ணலாம், எது மாதிரியான டாஸ்க் இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா மணி எர்னிங் பண்ற ஒரு வெப்சைட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல எப்படி மணி எர்ன் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா சர்வே பண்றது மூலமா, கேம்ஸ் பிளே பண்றது மூலமா, பாயிண்ட்ஸ் கொடுக்கறது மூலமா, ஆஃபர் வால்ஸ், கண்டெஸ்ட், இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க எது செலக்ட் பண்ணி பிளே பண்றீங்களோ அது மூலமா நீங்க சில பாயிண்ட்ஸ் எர்ன் பண்ண முடியும். அந்த பாயிண்ட்ஸை நீங்க மணியா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்க 𝐊𝐀𝐑𝐏𝐿 அப்படிங்கிற சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த சைட்டோட லிங்க் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க இது மூலமா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இதுல மணி எர்ன் பண்றதுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களோட டாஸ்க்ஸ் நீங்க தெரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணுற பாயிண்ட்ஸை நீங்கள் மணியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். கன்வெர்ட் பண்ண மணியை உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கிஃப்ட் கார்டு இல்லைனா ரெடீமாக நீங்கள் கூப்பன்ஸ் கார்டாக வாங்கிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த கேம்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக விளாட்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது நீங்கள் ஹையாக மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சர்வேஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசானில் ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ கொடுப்பீங்க இல்லையா, அதே மாதிரி சில சைட்டோட சர்வே நீங்கள் கொடுக்கணும். இதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க ஹை பே கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃபர் வால்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆஃபர் வால்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ப்ளே பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடீம் பாயிண்ட் ஏர்ன் பண்ண முடியும். அந்த பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மணியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆஃபர் வால்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குயிக் பாயிண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 செகண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும், இதில் வந்து குயிக் பாயிண்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் கேப்சா ஃபில்லிங் அந்த மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கேப்சா ஃபில் பண்ணுறதுனால உங்களுக்கு பாயிண்ட் இமீடியட்டாக கிடச்சிடும். இப்போ வாங்க இதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஜாயின் ஃப்ரீ நவுன் இருக்குது. அதில் போயிட்டு இதில் உங்களோட யூசர் நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட இமெயில் ஐடி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்டார் கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேண்டட்ரி ஃபீல்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபில்அப் பண்ணியே ஆகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கண்ட்ரி, நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட சிட்டி, நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அந்த சிட்டி என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்கள் ஏரியாவோட ஜிப் கோட் கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டோன்ட் மிஸ் அவுட் தி லேட்டஸ்ட் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எஸ் ஆர் நோ கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஐ அக்ரி த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில கேப்சாஸ் வரும். அது கேட்குற கொஷினுக்கு நீங்கள் கேப்சா என்ட்ரி பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணதுனால இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் நேம் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்னு வருது. இங்கே போயிட்டு உங்களோட கம்ப்ளீட் யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட் கிளிக் த கன்ஃபர்மேஷன் இமெயில். உங்களோட இமெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் சென்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், நான் மெயில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் அண்ட் ஆக்டிவேஷன் ஐடி கொடுத்துருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு யூஆர்எல் இருக்கும். அந்த யூஆர்எலை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டைரெக்டாக உங்களோட யூசர் நேம் அண்ட் லாகின் ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த யூஆர்எலை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த யூஆர்எல் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் யூசர் நேம் ஆல்ரெடி டேக்கன் ஆயிடுச்சு. உங்களோட ஆக்டிவேஷன் கோடு பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடியில் இருக்கும். அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் யுவர் அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், கிளிக் பண்ணோன்னே யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பின் ஆக்டிவேட்டட்னு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். இங்கே பார்த்துக்கோங்க, தேங்க்யூ யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்ப்ளீட்டட், யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பின் ஆக்டிவேட்னு வந்துடும். இப்போ போயிட்டு உங்களோட ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேம்ஸ் சர்வேஸ்லாம் இருக்கும். இங்கே டுட்டோரியலுக்காக ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். நீங்கள் அது பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சர்வேக்கும் எவ்வளோ மினிட்ஸு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட டேஷ்போர்டு, நீங்கள் எவ்வளோ பாயிண்ட் எர்ன் பண்ணியிருக்கீங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரைட் சைடில் வந்துடும். டவுனில் பார்த்தீங்கன்னா யார் எவ்வளோ பாயிண்ட் எர்ன் பண்ணியிருக்கா, எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறா அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். இங்கே பார்த்துக்கோங்க, அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி சர்வே பண்ணுறதுன்னு நான் சாம்பிளாக ஒன்று காட்டுறேன். இங்கே பாருங்கள், யுவர் சர்வேஸ்ன்னு இருக்குது. அதே மாதிரி இங்கே கேம்ஸும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சர்வேஸ் போயிடலாம். ஸ்டார்ட் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா 2500 பாயிண்ட் ஒரு சர்வே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இதோட டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ். சர்வே டைம் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இப்போ பாருங்கள், சர்வே டைமுங்கிறத நம்ம இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு சர்வே பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் போயிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள்,
சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்வே ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் பண்ணிக்க முடியும், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஃபைண்ட் ஏ சர்வேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களோட சர்வே ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்வே பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் போயிட்டு உங்களோட பேசிக் இமெயில் ஐடி இல்லைனா ஃபேஸ்புக் ஐடியை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கூகுளுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். என்னோடய ஜிமெயில் ஐடியை வச்சு லாகின் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ கிளிக் பண்ணி என்னோடய ஜிமெயில் ஐடி அக்கௌண்ட் லாகின் ஆனோடனே இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஏரியா பின்கோடு, இந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. இங்கே பாருங்கள் ஸ்டார்ட் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சில கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 8 மினிட்ஸ். இப்போ பாருங்கள் ஸ்டார்ட் நவுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரி பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள் நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே அடுத்த பேஜில் வாட் இஸ் யுவர் ஜெண்டர்னு கேட்கும். நீங்கள் என்ன ஜெண்டர், மேல் ஆர் ஃபீமேலுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா பிஃபோர் யூ கண்டினியூ அப்படின்ட்டு வந்திருக்கும். சில அக்ரிமெண்ட்லாம் இருக்கும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் த அக்ரிமெண்ட், அதெல்லாம் எனேபிள் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களோட சர்வேக்குள்ளே போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட அமேசான், பேபால் இந்த மாதிரி ஏதோ ஒரு சைட்டை பற்றி சர்வேஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு சைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள் நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வாட் இஸ் யுவர் பின்கோடு, உங்களோட ஏரியா பின்கோடு என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வாட் இஸ் யுவர் கரண்ட் எம்ப்ளாயி ஸ்டேட்டஸ், இந்த கொஷின் கேட்டிருக்கோம். அந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் ஆன்சர் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அடுத்த கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணிடுங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் டைம்லேருந்து டேரெக்டாக உங்களுக்கு சர்வே ஓப்பன் ஆயிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிங்க்ஸ், அதாவது சில லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்ஸை நீங்கள் செக் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஒவ்வொரு லிங்க்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா 89 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 18 லிங்க்ஸ் கிடைக்கும். இங்கே பாருங்கள் அந்த மாதிரி லிங்க்ஸ் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிங்க்ஸுக்கும் பாயிண்ட்ஸ் லெவல் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் ஜஸ்ட் வியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட் அந்த பேஜை ஒரு டைம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அதுக்கான பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். இங்கே பாருங்கள், இப்போ நான் சாம்பிளுக்கு பண்ணி காட்டுறேன். ஒரு பேஜ் முடிச்சோடனே கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். அந்த பேஜ்லேயும் போய்ட்டு ஜஸ்ட் நீங்கள் இருக்கிற ஆடை ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே போதும், உங்களுக்கான பாயிண்ட்ஸ் ஏற ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஜஸ்ட் வெப் பேஜை நீங்கள் பார்க்குறது மூலமாகவும் நீங்கள் மணி ஏர்ன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளே கேம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பாருங்கள் அப்கமிங் போக்கர் டோர்னிஸ்ன்னு இருக்குது. இதில் பாருங்கள் ஒவ்வொரு கேமுக்கும் எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் ப்ளே நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களோட கேமிங் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் போய்ட்டு நீங்கள் கேம் விளையாடுறது மூலமாகவும் நீங்கள் அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெஃபரல் ப்ரோக்ராம் மூலமாகவும் நீங்கள் அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். இங்கே பாருங்கள் ரெஃபரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் ஒரு லிங்க் இருக்குது. இதை ஜஸ்ட் காப்பி பண்ணி உங்களோட சோஷியல் மீடியாஸ் இல்லைனா உங்களோட வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலமாகவும் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான்.